இன்னுமா ரெட் பிரிக்ஸ்ல வீடு கட்டிட்டு இருக்கீங்க? ரெட் பிரிக்ஸோட காம்போசிஷன்ல செம்மண் மற்றும் நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் இருக்கு. அதனால கரையாங்கல் வர சான்சஸ் நிறைய இருக்கு. லூசா பேக் ஆயிருக்கும், அதனால போர்ஸ் நிறைய இருக்கும். வாட்டர் அண்ட் ஹீட் ஈஸியா அப்சர்வ் பண்ணும். இதனால வால்ஸ் வீக் ஆகும், வீடு ஹாட் ஆகும். போர்ஸ் இருக்கிறதுனால அவுட் சைட் நாய்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணாது. ரெட் பிரிக்ஸோட சர்ஃபேஸ் ஸ்மூதா இல்லாததுனால பிளாஸ்டர் அண்ட் சிமெண்ட் யூசேஜ் அதிகம். இப்போ நீங்க ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் பாத்தீங்கன்னா, ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ்ல நேச்சுரல் காம்போனன்ட்ஸ் இல்ல, சோ கரையாங்கல் வராது. டைட்டா பேக் ஆயிருக்கும், சோ போர்ஸ் இருக்காது. சோ வாட்டர் அப்சார்ப் பண்ணாது, ஹீட் பிளாக் பண்ணும், வால்ஸ் ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிளா இருக்கும். அப்புறம் வீடு நேச்சுரலி கூலா இருக்கும். ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் அவுட் சைட் நாய்ஸ பிளாக் பண்ணும். ஸ்மூத் பினிஷ் இருக்கிறதுனால பிளாஸ்டர் அண்ட் சிமெண்ட் யூசேஜ் கம்மி. காஸ்ட் வைஸும் சேவ் பண்ணலாம். அப்போ இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? 8883505050க்கு கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க.